Hello everyone. இன்னைக்கு ஒரு 25 daily usage sentences, idioms, phrases எல்லாம் கலந்து ஒரு set of 25 பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியானதும் கூட. ரொம்ப ஈஸியானதை பார்த்து தான் நானும் செலக்ட் பண்ணேன். ஈஸியா இருந்தது பட் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷாவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் வேற லெவலில் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். ஃபர்ஸ்ட் ஒன், calm before the storm. இது என்ன அர்த்தம் அப்படின்னா புயலுக்கு முன்னால் உள்ள அமைதி அப்படின்றது. இது வந்து நான் ஒரு போன வீடியோவில் நான் வந்து காமிச்சேன் எப்படி வந்து இந்த நிவார் சைக்ளோன் வந்தப்போ இங்கே வந்து எவ்வளோ ரொம்ப காமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புயல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப காமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பட் ஆக்சுவலி நம்ம பேசுகிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் இது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, யாரோ ஒருத்தர் பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப குவைட்டாக அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி குவைட்டாக இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் calm before the storm அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், I feel a bit under the weather. I feel a bit under the weather அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I'm not feeling well அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் சொல்கிறது I'm not feeling well அப்படின்றது எனக்கு நான் கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை அப்படி சொல்கிறது. பட் அதே வந்து இது வந்து ஒரு இடியம் இது. ஸோ இப்படி நம்ம வந்து சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப காமனாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். I feel a bit under the weather. I am not feeling well அப்படின்றதுக்கு பதிலாக I feel a bit under the weather அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, 2020 is crazy. When it rains, it pours. இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா when it rains, it pours அப்படின்னா வந்தால் ஒரேடியாக வந்துடுது, இல்லைனா வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறது தான் when it rains, it pours. ஒரு மழைன்னு வந்ததுன்னா ஒரு சின்ன மழையாக இல்லாமல் மொத்தமாக அடிச்சுட்டு போகிற மாதிரி வெள்ளம் தான் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக நம்ம மழையை பற்றி பேசலை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சால் பெருசாக செஞ்சுருவாங்க, சின்னதாலாம் செஞ்சிட்ருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் when it rains, it pours அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் நமக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், every cloud has a silver lining. இது வந்து என்ன அப்படின்னா every cloud has a silver lining. இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஒரு ப்ராவர்ப் மாதிரியும் பழமொழியும் மாதிரியும் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மேகத்துக்கும் ஒரு சில்வர் லைனிங் இருக்கும். சில்வர் லைனிங்கிறது எதுக்குன்னா, ஒரு கருப்பாக ஒரு மேகம் வந்து நம்ம சூரியனை மறைக்குது அப்படின்னா அதோட அந்த எட்ஜில் வந்து அப்படியே ஒரு சில்வர் கலரில் ஒரு லைன் தெரியும். அதாவது அந்த சூரியனுடைய ஒளி வந்து தெரியும். அதாவது என்னன்னா அந்த மேகம்ன்றதை வந்து ஒரு நம்மளுடைய கஷ்டங்களுக்கு வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அந்த சூரியனுடைய ஒளி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ ஒரு கருமையான மேகம் மறைச்சாலும் அதில் ஏதோ ஒரு பக்கத்து வழியாக சூரியனோட ஒளி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கொரோனா, லாக்டவுன், அது இதுன்னு நிறைய அந்த நேரம் ரொம்ப பெரிய கஷ்டம் இருந்தது. பட் இந்த கஷ்டத்தில் வந்து எது வந்து ஒரு சில்வர் லைனிங்காக இருந்தது அப்படின்னா, நிறையா ஒரு இந்த ஆறு குளம் அதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாயிடுச்சு, ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு, பொல்யூஷன் இல்லாமல் ஆயிடுச்சு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணதுனால பொல்யூஷன் இல்லை, வண்டியெல்லாம் போகாமல் இருந்ததுனால அதனால இந்த ஏர் பொல்யூஷன் ஆகலை, வாட்டர் பொல்யூஷன் ஆகலை. இந்த மாதிரி பொல்யூஷன் எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய ஏர் வந்து அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த லாக்டவுனில் நடந்த ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை வந்து நம்ம இதில் கம்பேர் பண்ணி சொல்லலாம். எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். என்னதான் லாக்டவுன் கஷ்டமானதாக இருந்தாலும் அதில் நடந்த நல்ல விஷயம் இந்த மாதிரியான பொல்யூஷன் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆனது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், I like to go shopping every Sunday, rain or shine. இது வந்து என்ன அப்படின்னா, மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி நான் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட உண்டு, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி அதுதான் வந்து இதை சொல்ல வராங்க. ரெயின் ஆர் ஷைன் அப்படின்னா, ரெயின்ன்றது மழை, ஷைன்ன்றது வந்து வெயில சொல்ல வராங்க. I like to go shopping every Sunday, rain or shine. எனக்கு சண்டே ஆனால் கண்டிப்பாக ஷாப்பிங் போயே ஆகணும். மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை,
சண்டே ஆனால் நான் ஷாப்பிங் போயாகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரெயின் ஆர் ஷைன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நம்ம போயாகணும் அப்படி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், கோ வித் அ ஃப்ளோ. கோ வித் அ ஃப்ளோ அப்படின்றது என்னென்னா, அப்படியே ஊரோடு ஒத்துப்போ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கோ வித் அ ஃப்ளோ அப்படின்றது. நடக்கிறது நீயா எதுவும் பிளான் பண்ணாத, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு இன்னும் பிளான் பண்ணாத, அப்படியே போகிற போக்கில் போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோமா. அப்படியே வாழ்க்கை கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு அப்படியே போய்கிட்டே இரு, போகிற போக்கில் போ அப்படின்னு சொல்லுவோமா. அந்த மாதிரி சொல்கிறது தான் கோ வித் அ ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ஏதாவது ஐடியா கேட்குறாங்க, இது வந்து என்ன பண்ணுறது, நான் இப்படி பிளான் பண்ணவா, என்ன பண்ணேன், நான் இப்படி பிளான் பண்ணி அது நடக்காமல் இந்த மாதிரி வேறு மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படிலாம் வந்து அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு சஜஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த நேரம் நம்ம சொல்லும்போது ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னாலும், என்ன நடக்குதோ நடக்கிறது நடந்துட்டு போட்டோம், நீ பாட்டுக்கு செய்கிறது செய் அப்படின்னு சொல்கிறது தான் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நமக்கு வந்து ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது எப்போ ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம டைட்டானிக் மூவி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த நிறைய பேர் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஐஸ்பர்கில் போயிட்டு தான் அந்த ஷிப்பு வந்து மோதும். அது வந்து ஆக்சுவலாக அந்த கேப்டன் வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, மேலே கொஞ்சோண்டு தெரியும், அந்த ஒரு ஐஸ் பனிக்கட்டி தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த கடலில் வந்து அது மிதந்துட்டு இருக்குது அந்த ஐஸ் அப்படின்னு நினச்சி நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது வந்து அப்படி இருக்காது. கீழே வந்து அப்படியே வந்து அது ரூட்டட் ஆகிருக்கும், கீழே வரைக்கும் அது ரொம்ப நீளமாக அந்த சீ பெட்லேருந்து வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதனால தான் அது இடித்தோடனே அது வந்து அந்த ஷிப்பே வந்து உடஞ்சி போகிற மாதிரி ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயத்த வச்சு தான் இந்த ஒரு இடியம் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அப்படின்னா, உனக்கு வந்து ஒன்றும் தெரியலைன்னா அந்த ஐஸ்பர்க் வந்து மேலே மட்டும் தான் தெரியும், தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து இது வந்து மேலோட்டமாக தான் இருக்குது, இதுதான் உனக்கு தெரியுது, இன்னும் நிறைய தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இதை விட பெஸ்ட்டாக ஒன்றுமே இல்லை, எங்கே தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நிப் சம்திங் இன் த பட். அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு கெட்ட விஷயம், கெட்ட பழக்கம் பழக ஆரம்பிக்கும் போதே இதை வந்து நிப்பாட்டிரு, சின்னதாக இருக்கும் போதே அதை வந்து தடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது தான் நிப் சம்திங் இன் த பட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சம்திங் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம என்ன விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்லணும். இப்போ வந்து சில குழந்தைங்க இந்த நகம் கடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாயில் கையை வைக்க ஆரம்பிக்கும் போதே அதை வந்து தடுத்துருங்க, அதை வந்து நிப்பாட்டுங்க, இப்போவே வந்து இந்த பழக்கத்தை வந்து வளர விடாது அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப நேரம் வந்து டிவி பார்க்குறது, இல்லை ரொம்ப நேரம் வந்து மொபைல் கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும் போதே அதாவது ஆரம்பிக்கும் போதே அதை வந்து நிப்பாட்டுங்க, முளையிலே கிண்டி விடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் நிப் இட் இன் த பட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அவர் பிளான்ஸ் ஆர் அப் இன் த ஏர். அவர் பிளான்ஸ் ஆர் அப் இன் த ஏர் அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே ஒரு பிளான் இருக்குது, வந்து கேட்குறாங்க, ஓகே என்ன ஆச்சு, என்ன பிளானு, என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் கேட்டால் அவர் பிளான்ஸ் ஆர் அப் இன் த ஏர் அப்படின்னா, அதாவது அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை, அது வந்து ஷுவராக சொல்ல முடியாது, இப்படியும் அவங்களாம் போனால் போவோம், திடீர்னு போகாமையும் போயிடுவோம், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் அவர் பிளான்ஸ் ஆர் அப் இன் த ஏர். ஒரு அப்படியே பிளான் பண்ணியிருக்கோம், பட் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, அந்த மாதிரி சொல்கிறது தான் அப் இன் த ஏர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கால் இட் அ டே. கால் இட் அ டே அப்படின்னு சொல்கிறதுனா, ஓகே போதும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் லெட்ஸ் கால் இட் அ டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபுல் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ ஆஃபீஸில் வந்து லைக் ஓகே ஐ எம் ஸோ டயர்ட், லெட்ஸ் கால் இட் அ டே அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப நேரமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டே இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓகே லெட்ஸ் கால் இட் அ டே அப்படின்னா, ஓகே போதும் வேலையை நிப்பாட்டலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் லெட்ஸ் கால் இட் அ டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் கோ ஆன் அ வைல்ட் கூஸ் சேஸ். வைல்டு கூஸ் அப்படின்னா இந்த வாத்து, இந்த
காட்டில் இருக்கிற மாதிரியான வாத்து. ஸோ வைல்டு கூஸ் அப்படின்னு, அதாவது வீட்டில் வளர்க்காம கொஞ்சம் காடுகளில் இருக்கிற மாதிரியான வாத்து. ஸோ டோன்ட் கோ ஆன் அ வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு அது பின்னாடி போகாத அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், அதே நேரம் கூட்டமாக இருக்கும்போது அப்படியே பறந்து அங்கே இங்கே எல்லாம் ஓடி போயிடும், நம்மளால் பிடிக்க முடியாது, இல்லை பறந்து போயிடும். ஸோ டோன்ட் கோ ஆன் அ வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. டோன்ட் கோ ஆன் அ வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், 2 peas in a pod. 2 peas in a pod அப்படின்னா அதாவது பீஸ் அப்படின்றது வந்து பட்டாணி, ஒரே ஒரு அந்த ஒரு சின்ன பாடுன்றது அந்த தோலோடு இருக்கும்ல அந்த பட்டாணி, அதை தான் வந்து பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 peas in a pod அப்படின்னா அது வந்து ஒரு 2 பேரை நம்ம சொல்கிறது. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதாவது 2 பேரும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இவங்களுக்கும் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவோமா, அதை சொல்கிறது தான். அதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் 2 peas in a pod அப்படின்னு சொல்கிறோம். இவங்க 2 பேருக்கும் தான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறத 2 peas in a pod அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், weather forecasters cry wolf about the rain. இது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும், நிறையா டைம் வந்து இந்த வானிலை அறிக்கை வந்து நமக்கு அது வந்து பொய்யாயிரும். நாளைக்கு வந்து பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அன்றைக்கி பார்த்து தான் நல்லா வெயில் அடிக்கும். அண்ட் புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நமக்கு அதோடைய எந்த ஒரு சைனுமே இருக்காது. நிறையா நேரம் அது வந்து அவங்களோட தப்பு இல்லை, பட் நம்ம அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90% அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, பட் நிறையா டைம் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும், அவங்க சொல்கிற மாதிரி நடக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்கிற விஷயம், அதாவது அடிக்கடி அது வந்து பொய்யா இருக்குது, பொய்யான தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் க்ரை wolf அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ரை wolf அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு ஒரு தமிழில் நம்ம சொல்லுவோம் புலி வருதுன்ற கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேசும்போது. அதாவது சும்மா புலி வருதுன்னு எல்லாம் சொல்லும்போது, முதல் டைம் சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப சீரியஸாக பயப்படுவாங்க. போக கேட்டு அவங்களுக்கு வந்து பழகி போயிடும். புலி வருதுன்னு சொன்னால் யாரும் பயப்படவே மாட்டாங்க, அது வந்து என்னவோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு ஆயிரும்ல. அந்த மாதிரி புலி வருதுன்னு சொல்கிற கதை தான் க்ரை wolf. அவங்க வந்து அங்கே வந்து நமக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓநாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரைன்றது வந்து கத்துறது, வருதுன்னு கத்துறது தான் வந்து க்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரை wolf அப்படின்னா அதாவது ஒரு கதை உண்டு. ஒரு ஷெப்பர்ட், ஒரு சின்ன பையன் வந்து ஆடு மேய்க்கும் போது கொஞ்சம் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் ஓநாய் வருதுன்னு கத்துவான். ஸோ கிராம மக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்க அதை வந்து அவனுக்கு அந்த ஆடுகளை காப்பாற்றணுன்னு. பட் அவன் வந்து அவங்கெல்லாம் வந்தோடனே சிரிப்பான். ஸோ இந்த மாதிரி 2-3 வாட்டி நடக்கும். பட் நிஜமாவே ஒரு நாள் வரும்போது இவன் கத்தும் போது அவங்க யாருமே வரமாட்டாங்க, இவன் வந்து பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு மாரல் ஸ்டோரி அவங்களுக்கு அங்கே உண்டு, அதாவது பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு. அதான் க்ரை wolf அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க.